صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவினுடைய மாபெரும் கருணை கிருபை நம்மை எல்லா முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து மேலும் தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேഖநாயகம் அவர்களின் புனிதமிக்க கரத்தை பற்றி பிடித்து அவர்களுடைய புனிதமிக்க நஸரே முபாரக்கிலே அமரும் பாக்கியத்தை தந்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாம் வாழும் காலமெல்லாம் நம் ஷேഖநாயகம் அவர்களுடைய உண்மை குலாம்களாக அவர்களுடைய புனிதமிக்க நஸரே முபாரக்கிலேயே புனிதமிக்க காலடியிலே கிடக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா தன் கருணை பிச்சையினால் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இந்த திரு கலிமாவினுடைய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய ஞானத்தை அல்லாஹு தஆலா நமக்கு ஷேഖநாயகத்தினுடைய சூரத்திலிருந்து நமக்கு கற்றுத்தருகிறான். திரு கலிமாவை வெறும் வார்த்தையாக நாம் வைத்திருந்தோம். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இந்த கலிமாதான் நமது வாழ்க்கை என்பதை காட்டி கொடுப்பதற்காக அல்லாஹு தஆலா ஷேഖநாயகத்தை அல்லாஹ் நமக்கு காட்டி கொடுத்தான். அந்த கலிமா இருக்குதேம்மா, கலிமாவை முன்னால் சொல்லும் பொழுது மனதிலே ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதா என்று பார்த்தால் ஒரு சந்தோஷம் மிஸ்கினுக்கு இல்லை. ஆனால் எப்பொழுது அல்லாஹு தஆலா ஷேഖநாயகத்துடைய தொடர்பை அல்லாஹ் நமக்கு பிச்சையாக கொடுத்தானோ, எஜமானுடைய நஸரே முபாரக் எப்பொழுது நம்மீது பட்டதோ, கலிமா சொன்னால் நமது உள்ளம் சந்தோஷம் அடைகிறது. ஏன் இந்த கலிமாவில் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அப்படி என்னமா சொல்கிறான்? லா இலாஹ இல்லல்லாஹ் நமது எல்லா தேவைகளையும் சர்க்கானா எப்படி சொல்லி காட்டுவாங்க? சகல கோடி வஸ்துக்களின் சகல கோடி தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். ஆகவே வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். அப்போ அன்பானவர்களே, நமது இலாகாக நமது தேவைகளை பூர்த்தி செய்பவனாக அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நமது பெற்றோரை ஆக்கவில்லை. கணவனுக்கு மனைவியையோ, மனைவிக்கு கணவனையோ, பிள்ளைகளுக்கு பெற்றோரையோ, தொழிலாளர்களுக்கு முதலாளிகளையோ அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இலாகாக ஆக்கலமா? இந்த அகில கோடி வஸ்துக்கள் அனைத்திற்கும் இலாகாக இருந்து தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். அல்லாஹ் நமது ரப்பாக இருக்கிறான். அவன்தான் நம்மை படைத்து நம்மை சன்னமாக வளர்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த அல்லாஹ் 7 வானத்துக்கு மேலே அமர்ந்து கொண்டு நமது தேவைகளை, ரிமோட் காரை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமோ அது போன்று அல்லாஹ் நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்யலாமா? நம் கூட ஐனாக இருந்து அல்லாஹு தஆலா நம் தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்று நமக்கு சர்க்கார் நாயகம் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ நமக்கு எந்த தேவைகள் ஏற்பட்டாலுமா உடனே நீ அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருமா? எதையுமே உன் தலையிலே நீ வைத்து கொள்ளாதே. அல்லாஹ்விடத்திலே நீ எப்பொழுது அந்த தேவைகளை நீ முறையிட்டு விடுகிறாயோ அந்த தேவைகளை சிந்தாமல் சிதறாமல் மிக அழகான முறையிலே அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தருவான் என்பதாக நமக்கு சர்க்கார் நாயகம் கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா நமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லாவித பரேஷானி, ஒரு கவலைகள் ஏற்படுது பார்த்தீங்களா? எல்லா கவலைகளுக்கும் அருமருந்து என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் தான். எந்த வேலையும் நம்ம செய்ய வேண்டியதில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுது நாம் அதை ஒப்படைத்து விடுகிறோமோ, நீதான் எனக்கு இந்த தேவையை நிறைவேற்ற முடியும் ரப்பே, வேற யாராலையும் இந்த தேவையை நிறைவேற்ற முடியாதல்லா, நீதான் இந்த கஷ்டத்தை நீக்க முடியும், அகில உலகத்தில் நான் வேறு யாரிடத்திலும் இந்த நேரத்திலே சொல்லி அந்த கவலையை, அந்த கஷ்டத்தை, இந்த சிரமத்தை, இந்த தடையை அகற்ற வேண்டும் என்று நான் நினைத்தாலும் முடியவே முடியாது ரப்பே என்று நமக்கு அல்லாஹுவை இலாகாக காட்டி கொடுத்த ஷேഖநாயகம் நமது வாழ்க்கையில் மறுமலர்ச்சியாக சந்தோஷமாக நமது வாழ்க்கை மாறிடுச்சு. அன்னைக்கு சர்க்கார் நாயகம் ஒரு பில்டிங் பார்க்க சொல்லியிருந்தாங்க. அந்த பில்டிங்கு பார்த்துட்டு வந்தால் சர்க்கார் நாயகமும் பார்க்க வரேமான்னு சொன்னாங்க.
பார்த்தா அந்த போகக்கூடிய வழியில் பார்த்தா மரம் வெட்டி போட்டு கிடந்துச்சு ஃபுல்லாக. நாங்களும் ஓரமாக தான் பைக்கில் போனோம், சர்க்கார் பிச்சையில் ஓரமாக போயாச்சு. ஆனால் அன்றைய தினம் சர்க்கார் நாயகம் கிளம்பி வர்றாங்க, எப்படி மறந்து போச்சு, கிளம்பி காரில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக காரில் போகக்கூடிய சமயத்தில் மரம் வெட்டி கிடக்குது, ரூட்டு மாறி சுற்றி போகலான்னு நினச்சா அந்த ரூட்டு ஒரே ஒரு தடவை தான் போனது, ரூட்டு மறந்து போச்சு, அந்த பக்கம் எப்படின்னு தெரியலை. சரி, இந்த வழியாக போனால் மரம் குறுக்கால தடையாக கிடக்குதேப்பா, என்ன செய்கிறது தெரியலை. எஜமான்ட்டையும் சொன்னேன், ஆனால் அது ட்ராவலில் சொல்லக்கூடிய சமயத்தில் இப்ராஹிம் எஜமானுக்கும் காதில் விழுகலை, சரியாக விளங்க முடியலை. பார்த்தா அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுனே தெரியலை. லா இல்லா இல்லை, நீயே உதவி செய்யலாம். கடைசி நேரத்தில் அந்த இடத்துல போய் எத்தனை பேரை கூப்பிட்டு நம்ம மரத்தை ஓரமாக தூக்கி போட முடியும்? இல்லைண்டா சர்க்காருக்கும் சிரமமாக போயிடும். அங்கே போனாக்க மீண்டும் திரும்பி வருவதை போன்று ஆகிவிடுமே ரப்பே. இல்லை யார்கிட்ட சொல்ல முடியும் அந்த நேரத்தில்? இல்லை சிஎம்கிட்ட சொன்னால் உடனே அவர் நிறைவேற்றிடுவாரா? இல்லை பிஎம்கிட்ட சொன்னால் அந்த தேவை நிறைவேறுமா? அகில உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்தில் சொன்னாலும் அந்த தேவை நிறைவேறாது. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மளை எப்படி சந்தோஷமாக அல்லாஹ் வாழ வைக்கிறான். ஷேகுமார்களுடைய தொடர்பு நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் நீக்கக்கூடியதாக இருக்குது. நமது வாழ்வில் ஒரு சந்தோஷம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அது ஷேக் நாயகத்துடைய தொடர்பின் மூலமாக தான் உண்டு. ஆனால் சர்க்கார் நான் இங்கே போன பிறகு பார்த்தா கரெக்டாக அந்த ரோடு க்ளீனாக கிடக்குது, எல்லா மரங்களும் அகற்றப்பட்டு கிடக்குது. கலங்கசாமா இப்படியாக அந்த சமயத்தில் உலகத்தில் யார்கிட்ட சொல்ல முடியும் அந்த தேவையை நிறைவேற்றுறதுக்கு? இந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு சிரமம் இருக்குது, ஒரு தடை இருக்கிறது என்று அகில உலகத்தில் யாரிடத்திலும் சொல்ல முடியாத சமயத்திலேயும் நமது தேவையை நிறைவேற்றக்கூடியவன் யாருமே இல்லை, இல்லல்ல அல்லாஹ் தான். கலங்கசாமா அப்போ இப்படியாக நமது வாழ்வில் ஒரு சந்தோஷத்தை ரப்புல் ஆலமீனாக அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு ஜல்ல ஷானுஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இலாகாக இருக்கக்கூடிய நமது ஷேகநாயகத்துடைய இலாகாக இருக்கக்கூடிய அல்லாஹ் நமது இலாகாக இருக்கிறான். அவன் தான்ப்பா உன் தேவையை பூர்த்தி செய்கிறான். அவன் உன் கூட ஐநாதான்ப்பா இருக்கிறான். உன்னை விட்டு அவன் ஒரு காலமும் பிரிந்ததே கிடையாது. நீதான் அவனை விட்டும் பிரிந்து இருக்கிறாய் என்று நமக்கு ஷேகநாயகன் நமக்கு என்ன பண்ணாங்க? நம்முடைய அகக்கண்ணை திறந்து நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவித தடைகளையும் நீக்கி ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை பிச்சை போட்டவர்கள் ஷேகநாயகம். அலங்கசாம் ஏண்டாமா எந்த தேவைகள் ஏற்பட்டாலும் உடனே அல்லாஹ்வின் பக்கம் நமது சிந்தனைகளை திரும்ப வச்சாங்க. பார்த்தீங்களா? தரீக தக்வா என்ன தவஜ்ஜு பகைர் ஹக்ஸே பச்னா, அல்லாஹ் அல்லாத மாசிவல்லா தன் ஜாத்தை கொண்டு தன் தானே சுயமாக எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ தரக்கூடியவை என்று எண்ணுவதை விட்டும் தப்புவது. அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகள் எல்லாமே ஜாத்தில் அதம், சிஃபாத்தில் நாகிஸ், அஃபாலில் மஜ்பூர், ஆசாரில் முஹ்தாஜ், அது அதமே அதமாக இருக்கிறது, ஒன்றுமே கிடையாதுமா. அப்போ அந்த வஸ்து எப்படி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும்? அப்போ இந்த ஒவ்வொரு வஸ்துவிலும் மௌஜூதாக இருந்து ஃபெயலை வெளிப்படுத்தக்கூடிய குவத்தை ஜுஹூரில் கொடுக்கக்கூடியவன் யாருமே இல்லை, இல்லல்லா அந்த அல்லாஹ்வை பிடிச்சிக்கப்பா. மற்றவர்களிடத்தில் நாம் நமது தேவைகளை முறையிட வேண்டும் என்று சொன்னால் குனிய வேண்டும், நெளிய வேண்டும், பணிய வேண்டும். ஒரு 100 ரூபாய் காசு வேணும்னாலும் என்ன செய்யணும்? அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், குனிஞ்சு பணிஞ்சு நெளிஞ்சு அப்படிதான் கேட்கணும். டேய் ஒரு 100 ரூபா கூட அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? உரிமையோடு முடியாது. இன்னமா யஸ்அலு ரப்பஹு, நீ யார்கிட்டப்பா கேட்கிற? உன் ரப்பிடத்திலே நீ கேட்கிறாய். எப்படியாப்பட்ட ரப்பு? மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லப அலைஹி, கேட்கவில்லை என்று சொன்னால் கோபப்படுகிறான் அல்லவா? அப்படியாப்பட்ட ரப்பிடத்திலே நீ கேட்கிறாய். ஏமா நீ ஆசையை சிரிச்சா வைக்கிற? ஃபல்யுஅல்லிம் ரகுபத்தஹு, ஆசையை பெருசா வை. பெரிய ஆசைன்னு சொன்னா எப்படி கேட்கிறோம்? பெரிய பங்களா கேட்கலாமா? உலகத்திலேயே ஒயிட் ஹவுஸ் கேட்டலாமா அல்லாட்ட? அதான் பெருசா? இல்லம்மா. பெரியது என்று சொன்னால் ஆக பெரியது என்ன தெரியுமா? சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். அதை தொடர்ந்து வேற எது பெருசு தெரியுமா? வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வினுடைய நினைவு இருக்கு பாத்தீங்களா, அது ஆக பெரியது என்பதாக நமக்கு சர்க்கார் நாயகம் காட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம அல்லாஹ்ட்ட பெரியதாக நம்ம கேட்கணும்னு சொன்னால் எதை கேட்கணுமா? திக்ருல்லா. அல்லாஹ் உன்னை சதா நினைக்கணும் ரப்பே, சதா உன்னுடைய நினைவில் திளைத்திருக்க வேண்டும் ரப்பே, உன்னை மறவாத வாழ்க்கை எனக்கு வேண்டும் ரப்பே என்று சதா நின்றா லா இலாஹ இல்லல்லாஹ், உட்கார்ந்தா லா இலாஹ இல்லல்லாஹ், படுத்தா லா இலாஹ இல்லல்லாஹ், சதா 24 மணி நேரமும் என்னுடைய எல்லா நிலைகளிலேயும் உன்னை நினைத்து கொண்டே வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பதுதான் அறிவாளிக்கு அழகு என்பதாக சர்க்கார் சொல்லுவாங்க.
என்ன அறிவாளிகள் யார் என்று நாம் என்ன நினைக்கிறோம்? உலகத்தில் காசு பணத்தை அதிகமாக பெற்றவர்கள், புகழ் பதவி பட்டம் பேறு பெற்றவர்கள் அறிவாளிகள் என்று நினைக்கிறோமா? அல்லாஹ்விடத்தில் அறிவாளிகள் யார் என்று தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் அறிவாளிகள் யார் என்று சொன்னால், அல்லதீன யதுகுரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் யார் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ அவர்கள்தான் அறிவாளிகள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்றான். அப்ப நம்மையெல்லாம் அறிவாளிகளாக ஆக்கியவர்கள் நமது ஷேக் நாயகம். அப்போ சதா லா இலாஹ, மனிதனுக்கு மொத்தமே இருக்கிறது 3 நிலைகள் தான் சர்க்கார் சொல்லுவாங்க. ஒன்று நிற்பான், அல்லது அமர்ந்து இருப்பான், அல்லது படுத்திருப்பான். அப்போ சதா நின்ற நிலையில், அமர்ந்த நிலையில், படுத்த நிலையில் என்று சொன்னால் என்னமா அர்த்தம்? சதாவும் அவன் அல்லாஹுவை நினைத்து கொண்டே யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அறிவாளிகள். ஏன்னா இந்த அகில உலகம் நம்மை நினைப்பது பெரியதல்ல. இப்போ நாம் நினைக்கக்கூடிய சமயத்தில் நாம் யாரை நினைக்கிறோமோ அவர்கள் நினைப்பார்களா? கேரண்டி இல்லை. இப்பொழுது நான் என் தாயை நினைக்கிறேன் என்று சொன்னால் என் தாய் என்னை நினைப்பார்களா இதே வினாடியில்? இல்லை. என் மனைவியை நினைத்தால் அவர்கள் இதே வினாடியில் என்னை நினைப்பார்களா? இல்லை. என் பிள்ளைகளை நினைத்தால் அவர்கள் இதே வினாடியில் என்னை நினைப்பார்களா? இல்லை. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எப்படியாப்பட்டவன் தெரியுமா? ஆனால் ஜலீசு மன் தக்கரணி, என்னை நினைப்பவருடனே நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்றாமா. இன் தக்கரணி ஃபி நப்சிஹி தக்கர்துஹு ஃபி நப்சி, என்னை ஒரு அடியான் அவன் மனதிலே தனிமையாக அமர்ந்து நினைவு கூறுவானேயானால் நானும் என் மனதிற்குள்ளாக அவனை நினைவு கூறுகிறேன். யார் நினைக்கிறான்? நம்ம. அல்லாஹு அக்பர். ரப்புல் ஆலமீன் ஆகிய அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு ஜல்லஷானஹு வ தஆலா அவன் நம்மை நினைக்கிறான் என்று சொன்னால் அதைவிட ஒரு பெரிய சந்தோஷம், பேரானந்தம் வேற என்ன இருக்க வேண்டும்? வேற என்ன இருக்கும்? உலக மக்கள் நம்மை போற்ற வேண்டும், புகழ வேண்டும், கின்னஸில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் தனது வாழ்வை எப்படியெல்லாம் அர்ப்பணிக்கிறான், உயிரை பணயம் வைக்கிறான். அவ்வாறு அந்த உயிரை பணயம் வைத்து அதிலே அவன் வெற்றி கண்டு விட்டாலும், உலகமே அவனை புகழ்ந்தாலும் ரப்பிடத்திலே அவன் நாராசாக இருப்பானேயானால் அவன் வெற்றியாளன் என்று சொல்ல முடியுமா? இல்லை. இன் தக்கரணி ஃபி மலஇன், அந்த அடியான் ஒரு சபையிலே அமர்ந்து என்னை நினைவு கூறுவானேயானால் தக்கருதுஹு ஃபி மலஇன் கைரும் மின்ஹும், அவர்களை விட மிகச் சிறந்த சபையிலே, அம்பியாக்களுடைய சபையிலே, நமது கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பாக, நபிமார்கள் முன்னதாக, வலிமார்கள் முன்னதாக, சாலிஹீன்கள் முன்னதாக அவர்களிடத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்மை பற்றி புகழ்ந்து பேசுகிறான். யுபாஹி பிஹிமுல் மலாயிகா, மலக்குமார்களிடத்திலே நம்மை பற்றி அல்லாஹ் புகழ்கிறான். அல்லாஹ் நம்மை நினைப்பதை விட வேறு என்ன சந்தோஷம் நமக்கு இருக்க முடியும்? அல்லாஹுவை நாம் நினைப்பதில் நமது உள்ளத்திலே ஒரு சந்தோஷத்தை நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் அது சதக்கையே ஷேகநாயத்துடைய பிச்சை தான். அவர்களுடைய பிச்சை இல்லை என்று சொன்னால் நமது வாழ்வில் இந்த அடியனின் நாவில் அல்லாஹ் என்ற வார்த்தை சந்தோஷத்திற்குரிய வார்த்தையாக இருந்திருக்குமா? இல்லை. அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவன் பக்கம் நம்மை அரவணைத்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் எடுத்த ஒரு தோற்றம்தான் ஷேகுமார்கள். அப்போ அல்லாஹ் என்ற வார்த்தை நமது உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் தருகிறது. அல்லாஹு அல்லாஹ் என்று நாம் அல்லாஹுவை நினைக்கும் பொழுது நமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய, நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் கவலைகளும் போகிறது. ஏன் தெரியுமாமா? அலா பி திக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப், நன்றாக விளங்கி கொள்ளுங்கள், அல்லாஹினுடைய நினைவில்தான் மனதிற்கு நிம்மதி. இல்லப்பா, அல்லாஹினுடைய நினைவிலும் அல்லாஹ் மனதிற்கு நிம்மதி இருக்கிறது, இதிலையும் இருக்குது, அல்லாஹுடைய திக்ரிலும் இருக்கிறது என்று 10ஓடு 11ஆக அல்லாஹ் சொல்லவில்லை. அலா, நன்றாக விளங்கிக்கொள், எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்று நீ தேடுகிறாயே, பி திக்ரில்லாஹ், அல்லாஹினுடைய திக்ரை கொண்டுதான் தத்மையின்னுல் குலூப், உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். அலங்கச்சாமா. அப்போ அல்லாஹினுடைய நினைவு எப்பொழுது நமது உள்ளத்திலே வருகிறதோ அப்பொழுதுதான் நமது உள்ளங்கள் அமைதி பெறும், சந்தோஷம் அடையும். கையில் காசு பணம் இல்லாவிட்டாலும் எது நம்மை விட்டும், எல்லாமே நம்மை விட்டு ஒரு காலம் போகத்தான் செய்யும். நமது உயிரும் நம்மை விட்டு பிரிந்து விடும். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்ம விட்டு போகவே மாட்டான். நம்மை விட்டும் அகன்று விடுவானா? ரப்பே நீ கொஞ்சம் நகர்ந்து நிற்பாயாக என்று நாமே அவனை ஒதுங்கி நில் என்று சொன்னாலும் ஒரு காலமும் போக மாட்டான். ஏண்டா இப்போ நம்மை பார்த்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் உள்ளலாம் வராத வெளில போ, கிளம்பி போய்கிட்டே
உள்ளே வராதே என்று நம்மை ஒருவர் துரத்துவார்களேயானால் மறுதடவை நாம் நுழைவதற்கு யோசிப்போம், அவங்க கூட இருக்கிறதுக்கு நம்ம யோசிப்போம், சங்கடமாக இருக்கும் நமக்கு. விளங்குச்சாமா? அல்லாஹ் ரசூல் ஷேகை தவிர்த்து அகில உலகத்தில் யார் சொன்னாலும் சரி, நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையாகவே இருந்தாலும் கூட ஒரு 10 முறை நம்மை வீட்டை விட்டு வெளியே போப்பான்னு துரத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களை நகர்ந்து நம்மை விட்டு நகர்ந்து விடு என்று அவர்கள் சொன்னால் நமது மனம் கவலைப்படும், அவர்களை பார்க்க மனம் வராது. விளங்குச்சாமா? ஆனால் நம்ம 1000 முறை அல்ல, லட்சம் முறை அல்ல, கோடி முறை யா அல்லாஹ் என்னை விட்டு நீ நகர்ந்து ரப்பே, என்னை விட்டும் நீ நகர்ந்து விடுவாயாக என்று நாம் சொன்னாலும் அல்லாஹ் தஆலா நம்மை விட்டு நகர்ந்து போவானா? ஒரு காலமும் அப்படி போக மாட்டான். ஏன்? அவ்வாறு அல்லாஹ் நம்மை விட்டு நகர்ந்து விடுவானையானால் நாம் இருக்கவே மாட்டோம். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடனே ஐனாக இருந்து நம்மீது அன்பே உருவாய் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடனே இருக்கிறான் என்று சொன்னால் அதைவிட வேறு எதுவும் பெரிய சந்தோஷம் உலகத்தில் கிடையாது. உலக மக்கள் நம்மை போற்றக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் நாராசாக இருப்பானேயானால் அதைவிட மிகப்பெரிய கைசேதம் எதுவும் இல்லை. விளங்குச்சாமா? அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனை திருப்திப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் நாடியவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். வல்லாஹு யஹ்தஸு பிரஹ்மதிஹி மையஷா, தன்னுடைய அருளிலே அவன் நாடியவர்களை மாத்திரம் அல்லாஹ் தஆலா பொறுக்கி எடுத்துக்கொள்வான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ நமக்கு தேவைகள் என்று வந்தால் நமது சிந்தனை முழுக்க முழுக்க ரப்பின் பக்கம் போகிறது என்று சொன்னால் அது யாருடைய பிச்சை? ஷேகுடைய பிச்சை. ஏன்னா அல்லாவின் பக்கம் நமது சிந்தனை முழு கவனமும் தவஜ்ஜுஹ் பஹக்கிலே இருக்குமேயானால் அவர்களுடைய வாழ்க்கை ராஜாதி ராஜா தான், தலை நிமிர்ந்த வாழ்வு, கண்ணியமான வாழ்வு, அகில உலகமும் பார்த்து வியந்து போகும் அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். விளங்குச்சாமா? ஏன்னா சர்க்கார் நாயகம் எப்படி நம்மளை ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் 24 ஹவர்ஸ் இல்லாட்டியும் சர்க்கார் பிச்சை போட்டுருவாங்க இன்ஷா அல்லாஹ். விளங்குச்சாமா? ஆனால் நமக்கு எப்படி நமது வாழ்க்கையில் எப்படி அல்லாஹ்வை நம்மளை சேர்த்து பார்க்க வச்சு அல்லாஹ்வை இலாகாக எப்படி நமக்கு காட்டி கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி வீட்டில் லிஸ்ட் எழுதி கொடுத்தாங்க. விளங்குச்சாமா? லிஸ்ட் எழுதி கொடுத்தா அந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னே அது லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டாக இருந்துச்சு. சரி என்ன பண்ண, நமக்கு தான் பெரிய ஆயுதம் கொடுத்துட்டாங்களே, ஏடிஎம், எனி டைம் மணி, எனி டைம் மணி இல்லாமல் எனி டைம் மௌலா, 24 ஹவர்ஸும் மௌலா நம்ம கூட தான் இருக்கிறான். நாம் கேட்காமலேயே நமது தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு தான் இருக்கிறான். காலையிலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை தேவைகளை நம்ம கேட்டோம்? என்ன கேட்டால் கேட்கவே கிடையாது, எனக்கு நான் கேட்கல. ஆனால் எத்தனை தேவைகளை அல்லாஹ் தஆலா பூர்த்தி செஞ்சான்? கணக்கே இல்லை, அளவே இல்லை, பிகைரி ஹிசாப், கணக்கே இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தேவைகளை பூர்த்தி செய்கிறான். அப்படி இருக்கும் பொழுது கேட்டால் அல்லாஹ் கொடுக்க மாட்டேன்டா சொல்ல போகிறான்? சர்க்கார் நாயகம் சொன்னாங்கல்ல, ஒரு நோட்டில் உன் தேவைகள்லாம் எழுதி வச்சுக்கமா, எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா பார்த்து சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், யால இந்த தேவையை நிறைவேற்றுவோன் யாரும் இல்லை இல்லல்லா, இந்த கஷ்டத்தை நீக்குவோன் யாரும் இல்லை இல்லல்லா, இந்த தேவையை நிறைவேற்றுவோன் யாருமே இல்லை இல்லல்லா, எழுதி வச்சுக்கமா, சொல்லிக்கிட்டே இரு. அல்லாஹ்விடத்தில் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு உன் காரியத்தை நீ சாதித்துக்கொள் என்று சொன்னார்கள் அல்லவா? அதுபோல் அன்றைக்கி ஒரு நேரம் சர்க்கார் நாயகம் என்ன பண்ணாங்க, சொல்ல வச்சாங்க. அந்த தேவையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரொம்ப லேசாக நிறைவேற்றினான். அந்த சாமான்லாம் வந்துருச்சு, இன்னும் பாதி சாமான் வர வேண்டியிருக்கு. அதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன பண்ணுவான்? அவன் மூலமாக அவன் நேசித்த சூரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்துருவான். விளங்குச்சாமா? இப்படியாக நமது தேவைகளை அல்லாஹ்வின் பக்கம் நாம் கொண்டு போய் சேர்ப்போமேயானால் நமது வாழ்க்கையில் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நாம் எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டியவர்கள். தலை தொங்க போட்டு கவலையில் தலை சோர்ந்து போய் இருக்கக்கூடியவங்க கிடையாது. ஏன்னா சர்க்கார் நமக்கு எப்படி ஆக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால், நீ அல்லாட்ட பெரிய வீடு கட்டிட்டு வீட்டில் கால் மிதியடி கேட்காதம்மா, ஒரு கால் மிதியடி வாங்கி வச்சுட்டு யாரெல்லாம் இது போடுறதுக்கு ஒரு வீடு வேணும் ரப்பே என்று அல்லாவிடத்தில் நீ கேள் என்பதாக சர்க்கார் நாயகம் சொல்லி காமிச்சாங்க. அப்போ சதா நமது எந்த தேவைகள் வந்தாலும் நமது முன்னோக்குதல் யாரின் பக்கம் இருக்க வேண்டும்? ஹக்கின் அளவில் இருக்க வேண்டும். அதைத்தான் நமக்கு ஷேக் நாயகம் ஒவ்வொரு முறையும் சொல்லி காட்டுறாங்க. ஏன்? நமது இலாகாக தாய் தகப்பன் ஆக்கலை, நமது இலாகாக நமது முதலாளி அல்லாஹ் தஆலா ஆக்கலை, நமது இலாகாக அல்லாஹ் தஆலா காசு பணத்தை ஆக்கலை, நமது இலாகாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இருக்கிறான். நமது இலாகாக நமக்கு மட்டுமல்ல, நமக்கும் நமது மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் அனைவர்களுக்கும் ரப்பாக இருப்பவன் யாருமே இல்லை இல்லல்லா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் காட்டி கொடுத்த பிறகு நம்ம ஏன் கவலைப்படணும்? வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத்த இம்லாக், செலவுகளுக்கு பயந்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். அப்போ இத்தனை புள்ள பெற்றா எப்படிப்பா நம்ம காசு பணம் என்ன ஆகிறது, இவ்வளவு செலவாகுமே என்று நீ பயப்படாத. ஏன்?
எனக்கு அல்லாஹ் ரப்பாக இருக்கிறான், என் மனைவி பிள்ளைகளுக்கு நான் ரப்பு என்று நீ நினைக்காதே. எனக்கும் என் மனைவி பிள்ளைகள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரப்பாக இருக்கிறான் என்று நாமும் அவ்வாறு வாழ்ந்து நமது பிள்ளைகளுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுப்போமேயானால் நமது வாழ்க்கையில் எப்பொழுதும் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை நமது வாழ்க்கையில் ஊறி திளைக்க அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அருள் புரிவானாக. நமது ஷேக் நாயகத்தின் உண்மை குலாம்களாக நம்மையும் அந்த சந்ததியினர்களையும் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா. அஸ்ஸலாமு அலைக்கும்.